ஏசாயா அதிகாரம் 7. உசியாவினுடைய குமாரனாகிய யோதாமின் குமாரன் ஆகாஸ் என்னும் யூதா தேசத்து ராஜாவின் நாட்களிலே ரேத்சீன் என்னும் சீரியாவின் ராஜாவும் ரெமலியாவின் குமாரனாகிய பெக்கா என்னும் இஸ்ரவேலின் ராஜாவும் எருசலேமின் மேல் யுத்தம் பண்ண வந்தார்கள். அவர்களால் அதை பிடிக்க கூடாமற் போயிற்று. சீரியர் எப்பிராயிமை சார்ந்திருக்கிறார்கள் என்று தாவீதின் குடும்பத்துக்கு அறிவிக்கப்பட்ட போது ராஜாவின் இருதயமும் அவன் ஜனத்தின் இருதயமும் காட்டிலுள்ள மரங்கள் காற்றினால் அசைகிறது போல் அசைந்தது. அப்பொழுது கர்த்தர் ஏசாயாவை நோக்கி, நீயும் உன் மகன் சேயார் யாசுபுமாக வண்ணார் துறை வழியில் உள்ள மேற்குளத்து மதகின் கடைசி மட்டும் ஆகாசுக்கு எதிர்கொண்டு போய் நீ அவனை நோக்கி, சீரியர் எப்ராயிமோடும் ரெமலியாவின் மகனோடும் உனக்கு விரோதமாக துராலோசனை பண்ணி நாம் யூதாவுக்கு விரோதமாய் போய் அதை நெருக்கி அதை நமக்குள்ளே பங்கிட்டு கொண்டு அதற்கு தபேயாளின் குமாரனை ராஜாவாக ஏற்படுத்துவோம் என்று சொன்னதின் நிமித்தம் நீ பயப்படாமல் அமர்ந்திருக்க பார். இந்த 2 புகைகிற கொள்ளிக்கட்டைகளாகிய சீரியரோடே வந்த ரேத்சீனும் ரெமலியாவின் மகனும் கொண்ட உக்கிர கோபத்தின் நிமித்தம் உன் இருதயம் துவள வேண்டாம். கர்த்தராகிய ஆண்டவர் அந்த ஆலோசனை நிலை நிற்பதில்லை, அதின்படி சம்பவிப்பதும் இல்லை. சீரியாவின் தலை தமஸ்கு, தமஸ்குவின் தலை ரேத்சீன். இன்னும் 65 வருஷங்களிலே எப்ராயிம் ஒரு ஜனமாய் இராதபடிக்கு நொறுங்குண்டு போம். எப்ராயிமின் தலை சமாரியா, சமாரியாவின் தலை ரெமலியாவின் மகன். நீங்கள் விசுவாசியாவிட்டால் நிலை பெற மாட்டீர்கள் என்று சொல் என்றார். பின்னும் கர்த்தர் ஆகாசை நோக்கி, நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் ஒரு அடையாளத்தை வேண்டிக்கொள், அதை ஆழத்திலிருந்து ஆகிலும் உன்னதத்திலிருந்து ஆகிலும் உண்டாக கேட்டுக்கொள் என்று சொன்னார். ஆகாசோ, நான் கேட்க மாட்டேன், நான் கர்த்தரை பரீட்சை செய்ய மாட்டேன் என்றான். அப்பொழுது ஏசாயா, தாவீதின் வம்சத்தாரே கேளுங்கள், நீங்கள் மனுஷரை விசனப்படுத்துகிறது போதாதென்று என் தேவனையும் விசனப்படுத்த பார்க்கிறீர்களோ? ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ, ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். தீமையை வெறுத்து நன்மையை தெரிந்து கொள்ள அறியும் வயது மட்டும் அவர் வெண்ணெயையும் தேனையும் சாப்பிடுவார். அந்த பிள்ளை தீமையை வெறுக்கவும் நன்மையை தெரிந்து கொள்ளவும் அறிகிறதற்கு முன்னே நீ அருவருக்கிற தேசம் அதன் 2 ராஜாக்களால் விட்டுவிடப்படும். எப்ராயிம் யூதாவை விட்டு பிரிந்த நாள் முதல் வராத நாட்களை கர்த்தர் உன்மேலும் உன் ஜனத்தின் மேலும் உன் பிதாவுடைய வம்சத்தின் மேலும் அசீரியாவின் ராஜாவினாலே வரப்பண்ணுவார். அந்நாட்களிலே கர்த்தர் எகிப்து நதிகளின் கடையாந்தரத்திலுள்ள ஈயையும் அசீரியா தேசத்திலிருக்கும் தேனீயையும் பயில் காட்டி அழைப்பார். அவைகள் வந்து ஏகமாய் வனாந்தரங்களின் பள்ளத்தாக்குகளிலும் கண்மலைகளின் வெடிப்புகளிலும் எல்லா முட்காடுகளிலும் மேய்ச்சலுள்ள எல்லா இடங்களிலும் தங்கும். அக்காலத்திலே ஆண்டவர் கூலிக்கு வாங்கின சவரகன் கத்தியினால், அதாவது நதியின் அக்கறையில் உள்ள அசீரியா ராஜாவினால் தலைமயிரையும் கால்மயிரையும் சிறைப்பித்து தாடியையும் வாங்கி போடுவிப்பார். அக்காலத்தில் ஒருவன் ஒரு இளம் பசுவையும் 2 ஆடுகளையும் வளர்த்தால் அவைகள் பூரணமாய் பால் கறக்கிறபடினால் வெண்ணெயை சாப்பிடுவான். தேசத்தின் நடுவில் மீதியாய் இருப்பவன் எவனும் வெண்ணெயையும் தேனையுமே சாப்பிடுவான். அந்நாளிலே 1000 வெள்ளிக்காசு பெறும் 1000 திராட்சை செடி இருந்த நிலமெல்லாம் முட்செடியும் நெரிஞ்சலும் ஆகும். தேசமெங்கு முட்செடியும் நெரிஞ்சலும் உண்டாயிருப்பதினால் அம்புகளையும் வில்லையும் பிடித்து அங்கே போக வேண்டியதாயிருக்கும். மண்வெட்டியால் கொத்தப்படுகிற மலைகள் உண்டே. முட்செடிகளுக்கும் நெரிஞ்சல்களுக்கும் பயப்படுவதினால் அவைகளில் ஒன்றிற்கும் போகக்கூடாமையினால் அவைகள் மாடுகளை ஓட்டி விடுவதற்கும் ஆடுகள் மிதிப்பதற்குமான இடமாயிருக்கும் என்றான்.
இன்று ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் முதல் 9 வசனங்களை சிந்திக்க இருக்கிறோம். இந்த 7ஆம் அதிகாரத்திலே கன்னியின் மைந்தனாகிய இம்மானுவேலின் பிறப்பை குறித்த முன்னறிவிப்பை பார்க்கிறோம். மேலும் யூதாவின் மேல் அசீரிய படையெடுப்பு வரும் என்பதை குறித்த தீர்க்க தரிசனத்தையும் பார்க்கிறோம். முதல் 2 வசனங்களில் யூதாவிற்கும் இஸ்ரவேல் தேசத்திற்கும் இடையே நடைபெற்ற உள்நாட்டு போரை குறித்து வாசிக்கிறோம். இதிலே சீரியா இஸ்ரவேல் தேசத்திற்கு உதவியாக இருந்தது. ஆகவே யூதாவில் உள்ள ஜனங்கள் பயந்திருந்தார்கள். வசனங்கள் 3 முதல் 9 வரையுள்ள பகுதியில் ஏசாயாவும் அவனுடைய மகன் சேயார் யாசூபுமாக சேர்ந்து ஆகாசை சந்தித்து கர்த்தர் கொடுத்த உற்சாகமான வார்த்தைகளை சொல்லும்படியான கட்டளை பெற்றதை குறித்து வாசிக்கிறோம். வசனங்கள் 10 முதல் 16 வரை உள்ள பகுதி ஆகாஸ் அடையாளம் கேட்க மறுத்தபோது தாவீதின் வீட்டில் கன்னியின் வயிற்றிலே இம்மானுவேல் பிறப்பார் என்பதை அடையாளமாக கொடுத்ததை பார்க்கிறோம். அடுத்ததாக 17 முதல் 25 வரை உள்ள பகுதியிலே யூதாவின் மேல் வரும் நியாய தீர்ப்பாக அசீரியா படையெடுத்து வருகிறதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், உசியாவினுடைய குமாரனாகிய யோதாமின் குமாரன் ஆகாஸ் என்னும் யூதா தேசத்து ராஜாவின் நாட்களிலே ரேத்சீன் என்னும் சீரியாவின் ராஜாவும் ரெமலியாவின் குமாரனாகிய பெக்கா என்னும் இஸ்ரவேலின் ராஜாவும் எருசலேமின் மேல் யுத்தம் பண்ண வந்தார்கள். அவர்களால் அதை பிடிக்க கூடாமற் போயிற்று. 2 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே இவ்வாறு வாசிக்கிறோம். கவனியுங்கள். ஆகாஸ் ராஜாவாகிற போது 20 வயதாயிருந்து எருசலேமிலே 16 வருஷம் அரசாண்டான். அவன் தன் தகப்பனாகிய தாவீதைப் போல் தன் தேவனாய கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்யாமல் என்று ஆகாசை குறித்து வாசிக்கிறோம். இந்த ஏசாயா 7ஆம் அதிகாரத்தில் உள்ள தீர்க்க தரிசனம் ஏசாயா ஊழியத்திற்கான அழைப்பை 6ஆம் அதிகாரத்திலே உசியா ராஜா மரணம் அடைவதற்கு பின்பு பெற்ற பிறகு கூறப்பட்டதாகும். உசியாவிற்கு பிறகு அவனுடைய மகன் யோதாம் அரியணைக்கு வந்தான். இவன் 16 ஆண்டுகள் ஆட்சி புரிந்தான். 2 ராஜாக்கள் 15ஆம் அதிகாரம் 32 முதல் 34 வரை உள்ள வசனங்களிலே இந்த விதமாய் வாசிக்கிறோம். பாருங்கள். இஸ்ரவேலின் ராஜாவாகிய ரெமலியாவின் குமாரன் பெக்காவின் 2ஆம் வருஷத்தில் யூதாவின் ராஜாவாகிய உசியாவின் குமாரன் யோதாம் ராஜாவானான். அவன் ராஜாவாகிற போது 25 வயதாயிருந்து எருசலேமிலே 16 வருஷம் அரசாண்டான். சாதோக்கின் குமாரத்தியாகிய அவன் தாயின் பேர் எருசாள். அவன் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். தன் தகப்பனாகிய உசியா செய்தபடியெல்லாம் செய்தான். யோதாம் என்பவன் உசியாவை போன்று நல்லதொரு ராஜா. ஆனால் யோதாமின் மகன் ஆகாசோ தீமையான ஒரு அரசன். அவன் தேவனின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். இவன் 16 ஆண்டுகள் ஆட்சி புரிந்தான். இவனுடைய ஆட்சியிலே உள்நாட்டு போர் நடைபெற்றது. யூதாவில் மிகவும் நெருக்கடியான நிலைமை இதனால் ஏற்பட்டது. இவனுடைய ஆட்சி காலத்திலே நாடு எவ்வளவு மோசமான நிலைமையிலே சென்று கொண்டிருந்தது என்பதை அறிய வேண்டுமென்றால் 2 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை வாசிக்க வேண்டும். கவனிங்கள். இஸ்ரவேல் ராஜாக்களின் வழியிலே நடந்து கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக துரத்தின ஜாதிகளுடைய அருவருப்புகளின்படியே தன் குமாரனை முதலாய் தீக்கடக்க பண்ணினான். மேடைகளிலும் மலைகளின் மேலும் பச்சையான சகல மரத்தின் கீழும் பலியிட்டு தூபம் காட்டி வந்தான். இவன் இவ்வாறு பொல்லாத ராஜாவாக இருந்தான். இவனுக்கு எதிராக சீரியாவுடன் கூட்டு சேர்ந்து கொண்டு இஸ்ரவேலின் ராஜா வந்தபடியினால் இவன் அச்சமுற்றான். இஸ்ரவேல் இவனுக்கு எதிராக முதலாவதாக வெற்றி பெறாவிட்டாலும் அது இனி வெற்றி பெறுவதற்கு அதிக வாய்ப்புகள் இருந்தபடியினால் இந்த பயம் அதிகமாயிற்று. ஏசாயா 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், சீரியர் எப்ராயிமை சார்ந்திருக்கிறார்கள் என்று தாவீதின் குடும்பத்துக்கு அறிவிக்கப்பட்ட போது ராஜாவின் இருதயமும் அவன் ஜனத்தின் இருதயமும் காட்டிலுள்ள மரங்கள் காற்றினால் அசைகிறது போல் அசைந்தது. தேவனுடைய ஆசீர்வாதத்தை பாதுகாப்பை ஆகாசால் எதிர்பார்க்க இயலாது. எனவே இஸ்ரவேல் சீரியாவின் கூட்டான எதிர்ப்பு இவனுக்கு பயத்தை கொடுத்தது. இதற்கு முன்பதாக சீரியாவும் இஸ்ரவேலும் தனித்தனியாக யூதாவை கைப்பற்ற முயற்சித்தது. ஆனால் அவற்றால் இயலவில்லை. இப்பொழுதோ அவைகள் இரண்டும் இணைந்து எருசலேமை கைப்பற்றிவிடும் என்று ஆகாஸ் அஞ்சினான். ஆகாஸ் தேவ பக்தி இல்லாத மனுஷனாக இருந்த போதிலும் தேவன் யூதாவை எதிரிகளின் கையிலே ஒப்புக் கொடுக்கவில்லை.
யூதாவை தேவன் சிறையிருப்பிற்கு அனுப்ப இன்னும் தயாராகவில்லை. நாம் ஏற்கனவே சிந்தித்தது போல யூதா வட இஸ்ரவேல் தேசத்திற்கு சிறைப்பிடிக்கப்பட்டு போகப்படுவதில்லை. அது பாபிலோனியர்களால் சிறைப்பிடிக்கப்பட வேண்டும் என்பதே தேவனுடைய முடிவு. ஏசாயா 7:3. அப்பொழுது கர்த்தர் ஏசாயாவை நோக்கி, நீயும் உன் மகன் சேயார் யாசூப்புமாக வண்ணார் துறை வழியிலுள்ள மேற்குளத்து மதகின் கடைசி மட்டும் ஆகாசுக்கு எதிர்கொண்டு போய், தேவன் யூதாவை வட இஸ்ரவேல் தேசத்திற்கு சிறையாக ஒப்புக் கொடுக்க போவதில்லை என்பதால் அவர் ஏசாயாவையும் அவனுடைய மகனையும் ஆகாசை சந்திக்க அனுப்புகிறார். நீங்கள் சிறைபிடிக்கப்படுவதில்லை என்று உற்சாகமூட்டும் வார்த்தைகளை கூறி அனுப்புகிறார். இதன் மூலம் அவன் மூடத்தனமாக எகிப்தினிடத்திலே சென்று கூட்டு வைத்து விடுவதை தவிர்க்க வேண்டும் என்று எதிர்பார்த்து தேவன் இவ்வாறு சொல்லி அனுப்பினார். இந்த வசனத்திலே நாம் அநேக ஆவிக்குரிய அர்த்தங்களை பார்க்க முடியும். ஆகாசை சந்திப்பதற்கு மேற்குளத்து மதகின் கடைசி மட்டும் ஆகாசுக்கு எதிர்கொண்டு போகும்படி என்று வாசிக்கிறோம். இவ்வளவு தெளிவாக ஏசாயாவிற்கு தேவன் கூறினார். இந்த மதகு வழியாகவே எருசலேமின் தாகத்தை தீர்க்கும் தண்ணீர் புறப்பட்டு வரும். இங்கேயே அவர்கள் தாகத்தை தீர்த்து உயிரோடே வாழ முடியும். ஆனால் இங்கே மதகின் கடைசி மட்டும் செல்லும்படி சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கேயே குளம் இருக்கிறது. அங்கேயே மிகப்பெரிய ஆசீர்வாதம் இருக்கிறது. ஆம் அருமையானவர்களே, இதிலே சிறந்ததொரு ஆவிக்குரிய அர்த்தத்தையும் நாம் கற்றுக்கொள்ளலாம். நாம் மதகின் வழியாகவே முழுமையான ஆசீர்வாதத்தை பெற்றுவிட முடியாது, குளத்திற்கு செல்ல வேண்டும். இயேசு உலகத்தில் வருவதற்கு மதகு போன்று காணப்படும் தாவீதின் குடும்பத்திலே எந்ததொரு ஆசீர்வாதத்தையும் நாம் பெற்றுக்கொள்ள இயலாது. குளமாக காணப்படுகிற இயேசு கிறிஸ்துவனிடத்திலேயே ஜீவ தண்ணீராகிய ஆசீர்வாதம் இருக்கிறது. நாம் அவரிடத்திலேதான் செல்ல வேண்டும். ஏசாயா ஆகாசை மேற்குளத்திலே சந்திக்க வேண்டும். குளம் என்ற வார்த்தைக்கு மூல பாஷையிலே பயன்படுத்தப்பட்டுள்ள சொல் ஆசீர்வாதம் என்ற சொல் தோன்றிய வார்த்தையிலிருந்தே உருவாகியிருக்கிறது. அந்த நாட்டிலே குளம் என்பது ஆசீர்வாதமானதாக காணப்பட்டது. இதே வார்த்தை சங்கீதம் 84:6 பயன்படுத்தப்பட்டுள்ளது. மழையும் குளங்களை நிரப்பும். இங்கே குளம் என்பதும் ஆசீர்வாதத்தை குறிக்கிறது. அதேபோல மேற்குளம் என்பதில் மேல் என்ற வார்த்தை உன்னதமான என்ற அர்த்தத்திலே 30 முறைக்கு மேலாக மூல பாஷையிலே பயன்படுத்தப்பட்டுள்ளது. ஆதியாகமம் 14:18 அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாயிருந்த சாலோமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து என்று நான் வாசிப்பதிலே உன்னதமான வார்த்தை என்று பயன்படுத்தப்பட்டுள்ளதை கவனியுங்கள். மெல்கிசேதேக்கு உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாக இருந்தான். இவ்விதமான உன்னதமான ஆசீர்வாதம் மதகின் கடைசி பகுதியிலே இருக்கும் என்று பார்க்கிறோம். அதாவது இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்தபோது நமக்கு கிடைத்தது. அவர் உலகில் வந்தபடியினால் நமக்கு இந்த ஆசீர்வாதங்கள் கிடைக்கின்றன. அடுத்ததாக இந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கும் வழி என்ற வார்த்தையை நாம் கவனிக்க வேண்டும். இது சமனான பாதை என்று அர்த்தப்படும் மூலச் சொல்லால் குறிக்கப்பட்டுள்ளது. சமனான பாதை என்பது மற்றைய சுற்றுப்புறத்தை காட்டிலும் உயரமாகிய பகுதியிலே சமனான நிலையிலே போடப்படும் சிறந்த பாதையாகும். இதனால் பயன்படுத்துகிறவர்களின் வழி செம்மையானதாயிருக்கும். இதன் ஆவிக்குரிய அர்த்தம் சிறப்பானதாயிருக்கிறது. நீதிமொழிகள் 16:17 பாருங்கள். தீமையை விட்டு விலகுவதே செம்மையானவர்களுக்கு சமனான பாதை. இந்த பாதை பரிசுத்தமான பாதையாகும். ஏசாயா தீர்க்கதரிசி இதே உருவகத்தை பயன்படுத்துகிறதை ஏசாயா 35:8 நாம் பார்க்கலாம். அங்கே பெரும் பாதையான வழியும் இருக்கும். அது பரிசுத்த வழி எனப்படும். இதே உருவகம் வழியும் சத்தியமும் ஜீவனுமானவரை குறிப்பது ஆச்சரியமாயிருக்கிறது. சங்கீதம் 84:5 பாருங்கள். உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். அதாவது தங்கள் இருதயங்களில் வழியும் சத்தியமும் ஜீவனுமானவரை கொண்டிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். தொடர்ந்து அந்த வசனத்திலே வண்ணார் துறை என்ற வார்த்தையை பார்க்க வேண்டும். இது துணி துவைத்து வெளுக்கப்படும் இடத்தை குறிக்கிறது. அழுக்கு நீக்கி துணியை மிகவும் வெண்மையாக்கும் இடத்தை இது குறிக்கிறது. இதை நம்முடைய வாழ்விற்கு ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். நாம் அழுக்கற கழுவப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட வேண்டுமென்றால்
இயேசு கிறிஸ்துவனிடத்திலே வர வேண்டும். யோவான் 15:3 சொல்லுகிறது, நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாயிருக்கிறீர்கள். இப்படிப்பட்டதொரு சிறந்த பகுதிக்கே ஆகாசை சந்திக்க ஏசாயா புறப்பட்டு போகும்படி கர்த்தர் சொன்னார். தற்சமயமாய் நிகழ்ந்த காரியமல்ல, இது கர்த்தருடைய திட்டம். நமக்கும் சிறந்த ஆவிக்குரிய பாடங்களை தருகிற ஒரு இடமாய் இது இருக்கிறது. இந்த வசனத்திலே சேயார் யாசூப் என்ற ஏசாயாவின் மகனுடைய பெயர் கொடுக்கப்பட்டுள்ளது. இதற்கு மீதியாயிருப்பவர்கள் திரும்புவார்கள் என்று அர்த்தமாகும். தேவன் எப்பொழுதும் தனக்கென்று உண்மையாயிருக்கின்ற ஒரு ஜனக்கூட்டத்தை மீதியாக வைத்திருக்கிறார். யூதா ஜனங்கள் சிறைப்பட்டு போனாலும் இந்த மீதியாயிருக்கிற ஜனங்கள் திரும்பவும் தங்கள் நாட்டிற்கு திரும்புவார்கள் என்பதை இது அடையாளப்படுத்துகிறதாய் இருக்கிறது. ஆகாசுக்கு இந்த விதமான ஒரு இரக்கம் காட்டப்பட்ட மற்றும் ஒரு காரணம், அவன் தாவீதின் குமாரனாயிருந்தான், யூதாவின் அரசனாயிருந்தான். தாவீதும் அவனுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களும் மறக்கப்படக்கூடாது என்பதற்காகவும் ஜனங்கள் கைவிடப்படக்கூடாது என்ற காரணத்திற்காகவும் இந்த இரக்கத்தை தேவன் கொடுத்தார். அருமையானவர்களே, சிலர் பாவிகளாக இருந்த போதும் தேவ இரக்கம் கிடைப்பதற்கு இதுவும் ஒரு காரணமாக இருக்கிறது. அவர்களுடைய முன்னோர்களுக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தின் நிமித்தம், இல்லாவிட்டால் உறவினர்களின் நிமித்தம், பிள்ளைகளின் நிமித்தம், இல்லாவிட்டால் தேவ திட்டம் நிறைவேறுதலின் நிமித்தம் அவர்கள் ஆசீர்வாதமாய் இருக்கலாம். ஆனால் அதிலேயே இருந்துவிடலாம் என்று அவர்கள் நினைக்கக்கூடாது. அதேபோல தான் செல்லுகிற எல்லா வழிகளையும் அவர் அங்கீகரிக்கிறார் என்றும் அவர்கள் நினைத்துவிடக்கூடாது. மாறாக தேவனிடத்தில் வந்து அவர் சித்தம் கேட்டு அதன்படி நடக்க வேண்டியது அவசியம். மனம் திரும்பாத பட்சத்திலே அவர்களுக்கு நியாய தீர்ப்பு வருவது நிச்சயம். ஏசாயா 7:4-9 பாருங்கள். நீ அவனை நோக்கி, சீரியர் எப்ராயிமோடும் ரெமலியாவின் மகனோடும் உனக்கு விரோதமாக துர்ஆலோசனை பண்ணி, நாம் யூதாவுக்கு விரோதமாய்ப் போய் அதை நெருக்கி அதை நமக்குள்ளே பங்கிட்டு கொண்டு அதற்கு தபேயாலின் குமாரனை ராஜாவாக ஏற்படுத்துவோம் என்று சொன்னதி நிமித்தம் நீ பயப்படாமல் அமர்ந்திருக்கப் பார். இந்த 2 புகைகிற கொள்ளிக்கட்டைகளாகிய சீரியரோடே வந்த ரேத்சீனும் ரெமலியாவின் மகனும் கொண்ட உக்கிர கோபத்தி நிமித்தம் உன் இருதயம் துவள வேண்டாம். கர்த்தராகிய ஆண்டவர் அந்த ஆலோசனை நிலை நிற்பதில்லை, அதன்படி சம்பவிப்பதுமில்லை. சீரியாவின் தலை தமஸ்கு, தமஸ்குவின் தலை ரேத்சீன். இன்னும் 65 வருஷங்களிலே எப்ராயிம் ஒரு ஜனமாயிராதபடிக்கு நொறுங்குண்டு போம். எப்ராயிமின் தலை சமாரியா, சமாரியாவின் தலை ரெமலியாவின் மகன். நீங்கள் விசுவாசியாவிட்டால் நிலை பெற மாட்டீர்கள் என்று சொல் என்றார். இதன் சுருக்கமான கருத்து என்னவென்றால், ஆகாஸ் அந்த இஸ்ரவேல் சீரிய கூட்டுப்படைக்கு பயப்பட வேண்டிய தேவையில்லை என்பதுதான். இதை ஆகாஸ் அறிய வேண்டும், அதுவே முக்கியம். அவர்களுடைய கூட்டு முயற்சியை தோல்வியடைய வைக்க வேண்டும் என்று தேவன் முடிவு செய்துவிட்டார். ஆனால் இங்கே பிரச்சனை ஒன்று இருக்கிறது. இதை ஆகாஸ் எவ்வாறு அறிந்து கொள்ளப் போகிறான்? அவன் அவிசுவாசி, தேவனுடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவன். அப்படி இருக்கும் பொழுது ஏசாயா சொல்வதை உண்மை என்று அவன் எப்படி ஏற்றுக்கொள்வான்? ஏசாயா சொல்லுகிற காரியம் ஆகாசுக்கு கேலி செய்வது போல அல்லவா இருக்கும்? உறுதியான ஆதாரம் இல்லாத எதையும் ஏற்றுக்கொள்ளும்படி, விசுவாசிக்கும்படி அவர் யாரையும் ஒருபொழுதும் கட்டாயப்படுத்தியதில்லை. நாம் எதையோ குருட்டுத்தனமாக நம்பிக்கொண்டு அதன் வழியாக போய்கொண்டு, ஓ நான் கர்த்தரை நம்புகிறேன் என்று சொல்வோமானால் அது மூடத்தனமாக இருக்கும். நாம் அவ்வாறு செய்ய வேண்டும் என்று தேவன் கூறவில்லை. உதாரணமாக, நாம் நம்முடைய ரட்சிப்பிற்காக ஒரு ஆட்டுக்குட்டியை பலி செலுத்தும்படி கொண்டு வருவதில்லை. அவ்வாறு புதிய ஏற்பாட்டிலே அவர் சொல்லவும் இல்லை. மாறாக, நமக்காக சிலுவையிலே மரித்து உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் மரணத்தின் மீது நாம் நம்பிக்கை வைத்தால் போதும். தேவன் நம்மை ஒருபொழுதும் இருளுக்குள் குதிக்கச் சொல்லவில்லை. உறுதியான அஸ்திவாரமுள்ள ஒன்றையே விசுவாசிக்கும்படியாக அவர் சொல்லுகிறார். அவரே அந்த உறுதியான அஸ்திபாரமாயிருக்கிறார். 1 கொரிந்தியர் 3:11 பாருங்கள். போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறே அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது என்று சொல்கிறது. ஆம் அருமையானவர்களே, நாம் ஏனோ தானோ என்று அர்த்தமில்லாதபடி விசுவாசிக்க கிறிஸ்து சொல்லவில்லை.
அஸ்திபாரமாகிய கிறிஸ்துவை விசுவாசிக்கும்படி அவர் கூறுகிறார். விசுவாசத்திற்கு அஸ்திபாரம் அவர். இதேபோல நம்முடைய விசுவாச வாழ்வின் ஒவ்வொன்றிற்கும் அவர் சரியான நடத்துதலை உடையவராயிருக்கிறார். ஒருவன் அவிசுவாசியாயிருந்து தேவனை அறிய வேண்டும் என்று உண்மையான வாஞ்சை உடையவனாக இருந்தால் அவன் தேவனை நிச்சயம் கண்டடைவான். ஆனால் தேவனை தேடுகிறேன் என்று சொல்லிக்கொண்டு வாஞ்சை இல்லாமல் மாய்மாலமாக இருக்கிறவன் தேவனை காண இயலாது. ஒரு தேவ ஊழியர் ஒரு வாலிபனிடம், நீ இயேசுவை விசுவாசி, அவர் உன்னை ரட்சிப்பார் என்று கூறி அறிவுரை கூறினார். அதற்கு அவன், ஓ அதுவா, நான் அவரை விசுவாசிக்க விரும்புகிறேன், ஆனால் நான் சத்தியத்தை தேடிக் கொண்டிருக்கிறேன் என்று கூறினானாம். அருமையானவர்களே, மனதிலே தேவனை கண்டடைய வேண்டும் என்ற விருப்பம் இல்லாமல், மனதில்லாமல் ஆராதனையிலே கலந்து கொள்வது, ஜெபிப்பது, வேதத்தை தியானிப்பது, இல்லாவிட்டால் வேதத்தை அறிந்தவர்களோட வாக்குவாதம் பண்ணுவது போன்றவற்றிலே பிரயோஜனம் இல்லை. இந்த வாலிபன் பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தான். ஆனால் அவன் கூறியது என்ன? நான் சத்தியத்தை தேடிக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னான். இது மாய்மாலம் என்று சொல்வது. ஒருவன் தன் கண்களை மூடிக்கொள்ள வேண்டும் என்று முடிவு செய்திருந்தாலே அது மூடியதாக இருக்கும், அல்லது அது மூடாது. அதாவது நாமே நம்முடைய இருதயத்தை மூடி வைத்துக் கொள்ள விரும்புகிறோம். உங்களுடைய பாவமான வாழ்க்கையிலே தொடர்ந்து வாழ்வதற்காக தேவன் பேசும்போது, ஊழியர்கள் உங்களோடு எடுத்துச் சொல்லும் பொழுது நீங்கள் வேண்டுமென்றே மூடிக்கொள்கிறீர்கள். சத்திய வசனத்திற்கு செவி கொடுக்க மனதில்லை. ஒருவன் உண்மையாகவே கடவுளை அறிந்து கொள்ள மனதுள்ளவனாய் தன் பழைய பாவ வாழ்க்கையிலிருந்து மனம் திரும்பி வருவானானால் அவன் தேவனை கண்டுபிடிப்பான். தேவன் தம்மை அவனுக்கு வெளிப்படுத்துவார். ஆனால் இன்றைய நாட்களிலே அநேக கிறிஸ்தவர்களுக்கும் தேவனை அறிந்து புரிந்து வாழ வேண்டும் என்ற விருப்பமில்லை. தங்கள் மாம்ச இச்சைகளை இயேசு விட்டுவிடச் சொல்கிறாரே என்று எண்ணிக்கொண்டு அவரிடத்திலே வந்து புதிய வாழ்வை பெற்றுக்கொள்ள விருப்பமில்லை. இதே பிரச்சனைதான் ஆகாசுக்கும் இருந்தது. அவனுக்கு தேவனிடத்தில் வர விருப்பமில்லை, விசுவாசமும் இல்லை, அவருக்காக வாழ வேண்டும் என்ற விருப்பமில்லை. இப்படிப்பட்ட ஒருவனிடம் ஏசாயா தேவனுடைய செய்தியை தெரிவிக்க வேண்டும். அது எவ்வாறு நடைபெற்றது என்று தொடர்ந்து வரும் வசனங்களிலே நாம் பார்க்கலாம். அதை நாம் வருகிற நிகழ்ச்சியிலே நாம் பார்ப்போம். நாம் இன்று கேட்ட சத்தியங்களை சற்றே நமது நினைவிற்கு கொண்டு வருவோம். தேவன் இல்லாத ஆகாஸ் பயமுடையவனாக காணப்பட்டான் என்று பார்த்தோம். ஆம் அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலேயும் தேவன் இல்லை என்றால் நாம் எதற்கெடுத்தாலும் பயப்படுகிறவர்களாக இருப்போம். பெரிய ராஜாவாக இருந்தாலும் கூட பயப்படுவார்கள். மத்தேயு 14:5 பாருங்கள். ஏரோது அவனை கொலை செய்ய மனதாயிருந்தும் ஜனங்கள் அவனை தீர்க்கதரிசி என்று எண்ணினபடியால் அவர்களுக்கு பயந்திருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம், தேவனோடு நாம் வாழ்வோமானால் பயம் நமக்கு இராது. நாம் நீதியோடும் நிதானத்தோடும் வாழ்வோம். 1 யோவான் 4:18 அன்பிலே பயமில்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும், பயமானது வேதனை உள்ளது, பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல என்று வாசிக்கிறோம். நாம் தேவன் பேரிலே அன்பும் விசுவாசமும் கொள்ளும்போது நாம் தைரியமுடையவர்களாக மாறுகிறோம். அடுத்ததாக நாம் ஜீவ ஊற்றாகிய இயேசு கிறிஸ்துவனிடத்திலே வர வேண்டும் என்று பார்த்தோம். அநேகர் ஜீவ ஊற்றினிடத்திலே வராமல் கானல் நீரை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். நான் இப்பொழுது என் வாழ்க்கையிலே திருப்தியை பெற்றுவிடுவேன், இது மட்டும் எனக்கு இருந்தால் போதும், நான் வாழ்க்கையிலே மகிழ்ச்சியாகி விடுவேன் என்று உலக சிற்றின்பங்களையும் செல்வங்களையும் நாடி ஓடுகிறார்கள். ஆனால் அவர்கள் அதில் திருப்தி அடைந்ததாக வரலாறு இல்லை. அவர்கள் அவ்வாறு திருப்தி அடைந்திருந்தால் செல்வத்தை குவிப்பதை, இரவு பகலாக உழைத்து வீடு மேல் வீடு வாங்குவதை விட்டுவிட்டிருப்பார்களே. உலகத்திலே நாம் ஒருபொழுதும் திருப்தி அடைய முடியாது. இது ஒரு கானல் நீர். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ ஜீவ தண்ணீராய் இருக்கிறார். யோவான் 4:14 நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலும் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் என்றார் என்று சொல்கிறது. நாம் இந்த ஜீவ தண்ணீரை பெற்றுக்கொள்ளும் போது அது நமக்குள் மாத்திரம் இருக்கப் போவதில்லை. யோவான் 7:38 பார்த்தால், வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்று வாசிக்கிறோம். ஆம், நாம் நம்முடைய தாகத்தை தீர்த்துக் கொள்ளுகிறவர்களாக மாத்திரம் இருக்க மாட்டோம்,
மற்றவருடைய தாகத்தை தீர்க்கிறவர்களாயும் மாறுவோம். நாம் மட்டும் ஆசீர்வதிக்கப்பட்டால் போதும் என்று இராமல் மற்றவர்களையும் ஆசீர்வாத தண்டையிலே நடத்துகிறவர்களாய் மாறிவிடுவோம். அதையே ஏசாயாவின் வார்த்தையிலே குளம் என்று பார்த்தோம். உங்கள் தாகத்தை தீர்க்க இயேசு கிறிஸ்துவினிடத்திலே வருவீர்களா? உங்கள் மனதின் ஏக்கம், வாஞ்சை, விருப்பம், எதிர்கால திட்டம், எல்லா தாகங்களுக்கும் இயேசுவே தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீர் என்பதை மறந்து விடாதிருங்கள். இன்று உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே இருந்தாலும், எப்படிப்பட்ட ஒரு தேவையோடு இருந்தாலும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவண்டை வாருங்கள். அவர் வந்து உங்கள் தாகத்தை ஒரு முறை தீர்த்தால் போதும். அதற்கு பிறகு உங்களுக்கு தாகமே உண்டாகாது. ஏனென்றால் அவர் உங்களுக்குள்ளே இருப்பார். உங்களோடு இருந்து உங்களுடைய ஆவிக்குரிய உலக தேவைகளை சந்திப்பார். எனவே தாமதமில்லாமல் இன்றே இந்த சிறந்த சிலாக்கியத்தை அவரண்டை வந்து பெற்றுக்கொள்வோமா? ஜெபம் செய்வோம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாய் ஆகாசுக்கு நீர் சொல்லி அனுப்பிய நல்ல செய்தியைப் போல எங்களுக்கும் நாங்கள் பயப்படும் பொழுதெல்லாம் நாங்கள் பயப்பட தேவையில்லை, உம்முடைய திட்டம் வேறு என்பதை நீர் உணர்த்துகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். பயத்தோடும் துக்கத்தோடும் கவலையோடும் இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரனோடும் சகோதரியோடும் நீர் என்று பேசினதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் அவர்களோடு இருப்பதனாலே அவர்கள் பயப்பட தேவையில்லை ஐயா. இன்றும் என்றும் உம்முடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாய் உமக்குள்ளே தைரியப்பட்டு உமக்கு கீழ்ப்படிந்து மனிதர்களை சார்ந்து வாழாமல் உம்மை சார்ந்து கொள்ள கிருபை செய்யும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதரனை சகோதரியே, இன்றைய வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சியிலே நாம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் முதல் 16ஆம் வசனம் வரை சிந்திக்க இருக்கிறோம். ஏசாயா 7, 10, 11. பின்னும் கர்த்தர் ஆகாசை நோக்கி, நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் ஒரு அடையாளத்தை வேண்டிக்கொள், அதை ஆழத்தில் இருந்தாகிலும் உன்னதத்தில் இருந்தாகிலும் உண்டாக கேட்டுக்கொள் என்று சொன்னார். நாம் கடந்த நிகழ்ச்சியிலே பார்த்த பொழுது ஆகாஸ் ஒரு அவிசுவாசி. அவனை கர்த்தருடைய செய்தியை நம்பும்படி செய்ய ஏசாயா முயற்சிக்க வேண்டும். ஏசாயா அவனிடம் செய்தியை சொல்வது கடினமான காரியமே என்று பார்த்தோம். ஆகாஸ் விசுவாசம் இல்லாதவனாக இருந்த போதிலும் தேவன் அவனுக்கு விசுவாசத்தை உருவாக்க விரும்பினார். ஆகாசை பொறுத்தமட்டிலே அவன் பக்தியின் வேஷம் தரித்தவன், மாய்மாலமாய் வாழ்ந்தவன். இதை போன்ற அநேக ஜனங்களை நம்மை சுற்றிலும் இன்றும் நாம் பார்க்கலாம். அவர்கள் பக்தியாக இருப்பதைப் போல நடித்துக் கொண்டு தீமையான காரியங்களை செய்வார்கள். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் பாருங்கள். தேவ பக்தியின் வேஷம் தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு என்று வேதம் சொல்வதை கவனியுங்கள். இவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள் தெரியுமா? 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், கெட்ட சிந்தை உள்ளவர்களும் சத்தியமில்லாதவர்களும் தேவ பக்தியை ஆதாய தொழில் என்று எண்ணுகிறவர்களுமாயிருக்கிற மனுஷர்களால் உண்டாகும் மாறுபாடான தர்க்கங்களும் பிறக்கும். இந்த வசனத்திலிருந்து அவர்களுடைய தன்மைகளை நாம் அறிகிறோம். இவர்கள் தேவ பக்தியை ஆதாய தொழிலாக கொள்ளுவார்கள். பக்தியின் வேஷம் தரித்து பிழைப்பு நடத்த விரும்புவார்கள். இந்த ஆகாஸ் தேவன் மேல் விசுவாசம் இல்லாதவன். ஆனால் இங்கே விசுவாசம் உள்ளவனைப் போல தன்னை காட்டிக் கொள்வதை பாருங்கள். ஏசாயா 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், ஆகாசோ, நான் கேட்க மாட்டேன், நான் கர்த்தரை பரீட்சை செய்ய மாட்டேன் என்றான். எவ்வாறு சொல்கிறான் பார்த்தீர்களா? கேட்பதற்கு இனிமையாக இருக்கிறது இல்லையா? வேதத்தில் காணப்படுகிற அனைத்து மாய்மாலக்காரர்களிலும் இவனே முதலாவது இடத்தில் வருகிறவனாய் இருப்பான். இப்படிப்பட்ட பக்தி தேவனை விசனப்படுத்துகிறதாக, களைப்படைய செய்கிறதாக இருக்கிறது. ஏசாயா 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், அப்பொழுது ஏசாயா, தாவீதின் வம்சத்தாரே கேளுங்கள், நீங்கள் மனுஷரை விசனப்படுத்துகிறது போதாதென்று என் தேவனையும் விசனப்படுத்த பார்க்கிறீர்களோ? ஆகாஸ் சொன்ன பதில் தீர்க்கதரிசியை அல்ல, தேவனையே விசனப்படுத்துகிறதாக, அவமானப்படுத்துகிறதாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். ஆம் அருமையானவர்களே,
ஊழியக்காரனாகிய ஏசாயாவிற்குத்தான் ஆகாஸ் தாறுமாறான பதிலை கொடுத்தார். ஆனால் தீர்க்கதரிசி சொல்லுகிறார், என்னை அல்ல, நீர் தேவனை விசனப்படுத்துகிறீர் என்று சொல்கிறார். நாம் தேவனுடைய தாசர்கள் கொண்டு வரும் செய்திக்கு எதிர்த்து நிற்பது தேவனுக்கு எதிர்த்து நிற்பதற்கு சமம். நாம் அவர்களுக்கு செவி சாய்க்க வேண்டும். நான் கர்த்தரை பரீட்சை செய்ய மாட்டேன் என்று நீங்கள் சொல்லும் பொழுது மிகவும் பக்தி உள்ளவர்கள் என்று எண்ணிக்கொள்ளாதிருங்கள். தேவன் சில காரியங்களிலே தன்னை சோதித்து பார்க்கும்படி சொல்லி இருக்கிறதை நீங்கள் வேதத்திலே காண முடியும். தசம பாக விஷயத்திலே தன்னை சோதிக்கும்படி சொல்லுகிறார். சிலர் விசுவாசத்தை விட்டு விலகி பின்வாங்குகிறதை பார்க்கிறோம். இது மிகவும் வருந்தத்தக்க ஒரு காரியம். அருமையானவர்களே, தேவன் உங்களை நடத்துகிறவரை பொறுமையாக அவர் பாதத்திலே காத்திருங்கள். நீங்கள் தவறான முடிவெடுக்கும் முன்னர், தேவனுடைய நாமத்திற்கு தூஷணத்தை கொண்டு வரும் முன்னர் சற்று யோசித்து பாருங்கள். நீங்கள் அவரை சந்தித்து உண்டான விடுதலையை சற்றே எண்ணி பாருங்கள். அவரிடத்திலே திரும்புங்கள். அவர் உங்களை சீர்படுத்துவார். தேவன் இந்த அவிசுவாசியான ராஜாவை பார்த்து இவ்விதமாய் கூறுகிறார். இந்த வார்த்தைகளை ஏசாயா சொன்னான் என்ற ஒரே காரணத்திற்காக இந்த செய்தியை விசுவாசிக்கும்படி நான் சொல்லவில்லை. நான் தான் உனக்கு செய்தியை அனுப்புகிறவர் என்பதற்கு அடையாளத்தை தருகிறேன். இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அடையாளத்தை நான் உனக்கு தர விரும்புகிறேன். எனவே இந்த செய்தி என்னிடத்திலிருந்து வருகிறது என்பதை அறிந்து கொள்வாய் என்று சொல்கிறார். ஆனால் ஆகாஸ் அடையாளத்தை கேட்க மறுத்து விடுகிறான். எனவே தேவன் ஆகாசிற்கு அல்ல, தாவீதின் வம்சம் முழுமைக்குமான அடையாளத்தை கொடுக்கிறார். ஏசாயா 7:14. ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ, ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இம்மானுவேல் என்று பேரிடுவாள். தேவன் தான் சொன்ன வார்த்தைகளுக்கு அடித்தளத்தை இங்கே போடுகிறார். இங்கே கூறினது போல கன்னிகை பிள்ளை பெற்றது உண்மையா இல்லையா? இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறியதா இல்லையா? இவற்றையெல்லாம் நாம் 4 சுவிசேஷ நூல்களிலேயும் பார்க்கலாம். உதாரணமாக மத்தேயு 1:18 முதல் 23 வரை உள்ள பகுதியிலே இவ்வாறு பார்க்கிறோம். வாசிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவனுடைய ஜனனத்தின் விபரமாவது, அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதியானாள் என்று காணப்பட்டது. அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாயிருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாயிருந்தான். அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக் கொள்ள ஐயப்படாதே. அவளிடத்தில் உற்பத்தியாயிருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. அவள் ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான். தீர்க்கதரிசியின் மூலமாக கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. அவன், இதோ, ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம் என்று தீர்க்கதரிசியினுடைய வார்த்தையின் நிறைவேறுதலை புதிய ஏற்பாட்டிலே வாசித்து பார்க்கிறோம். இந்த ஏசாயா 7:14 வேதத்தில் மிகவும் வித்தியாசமான ஒரு வசனமாகும். ஏனென்றால் இது கன்னிகையின் வயிற்றில் இருந்து குழந்தை பிறப்பதை குறித்து சொல்கிறது. அவிசுவாசிகள் இதை மறுப்பதற்கு பலவிதமான ஆதாரங்களை தேடியும் அது அவர்களுக்கு இல்லாமற் போயிற்று. எபிரேய வார்த்தையாகிய அல்மா என்பதற்கு கன்னிகை என்று அர்த்தமாகும். யோசேப்புக்கு தேவதூதன் தோன்றி சொல்லும் பொழுது கூறிய காரியம் ஏசாயா 7:14 உறுதிப்படுத்துகிறது. மரியாள் திருமணம் முடிவதற்கு முன்பாகவே பரிசுத்த ஆவியானவரின் பலத்தால் குழந்தையோடு இருப்பாள் என்று சொல்லப்பட்ட காரியம் இதற்கு போதுமான உறுதியான சான்றாயிருக்கிறது. அவர் கன்னியின் வயிற்றிலே பிறப்பார் என்பது தீர்க்க தரிசனம். அது முற்றிலும் நிறைவேறியது. மத்தேயு 1:23 பயன்படுத்தப்பட்டுள்ள கிரேக்க வார்த்தை பர்தினோஸ் என்பது. அதற்கும் கன்னிகை என்றே அர்த்தம். இதே வார்த்தை கிரேக்க நாட்டில் உள்ள ஏதேனில் உள்ள கன்னிகையாகிய தெய்வத்திற்கும் பயன்படுத்தப்பட்டுள்ளது. ஆபிரகாமின் வேலைக்காரன் ஆரானுக்கு சென்று ஈசாக்குக்கு மணப்பெண்ணை தெரிந்தெடுக்கப் போகிறான். அப்பொழுது அவன்
தேவன் தன்னை நேர் பாதையிலே அழைத்துச் சென்று சரியான மணமகளை காட்டும்படி ஜெபிக்கிறான். இவ்வாறே ரெபேக்காள் தெரிந்தெடுக்கப்பட்டாள். ஆதியாகமம் 24:16 பாருங்கள். அந்த பெண் மகா ரூபவதியும் புருஷனை அறியாத கன்னிகையுமாய் இருந்தாள் என்று வாசிக்கிறோம். இங்கே பெண் என்று வருகிற சொல் நாரா என்ற எபிரேய சொல்லால் குறிக்கப்பட்டுள்ளது. இதற்கு இளம் பெண் என்று அர்த்தமாகும். அதே வேளையிலே அவள் கன்னிகையாக இருந்தாள் என்றும் தெளிவாக கூறப்பட்டுள்ளது. இதில் சந்தேகம் எழும்ப வாய்ப்பில்லை. ஆக அல்மா என்று சொல்லப்படும் எபிரேய சொல்லிற்கு கன்னியான இளம் பெண் என்று அர்த்தம். சிலர் கன்னியின் பிறப்பே வேதம் போதிக்கவில்லை என்று சொல்வார்கள். அவர்கள் வேண்டுமானால் இயேசு கிறிஸ்துவின் கன்னியின் பிறப்பை மறுக்கலாம். ஆனால் ஏசாயாவும் மத்தேயுவும் இயேசுவின் கன்னி பிறப்பை பற்றி கூறுவதை அவர்களால் மறுக்க முடியாது. மீண்டும் ஏசாயா தீர்க்கதரிசியின் வார்த்தையை கவனியுங்கள். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். இங்கே இம்மானுவேல் என்று பெயரிடப்படும் என்று சொல்கிறார். ஆனால் யாரும் அவரை இம்மானுவேல் என்று அழைத்ததாக வேதத்திலே நாம் வாசிக்க முடியவில்லை. இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்ற அர்த்தமாகும். இயேசு என்றால் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பார் என்பது அர்த்தமாகும். அவர் இம்மானுவேலாக ஜனங்களோடே இருந்ததாலே அவர் இயேசுவாக பாவங்களை நீக்கி ரட்சிக்க முடியும். அதாவது தேவன் நம்மோடு கூட இருந்ததாலே பாவ மன்னிப்பு உண்டாக முடியும். அவர் நம்மை கழுவி சுத்திகரிப்பார். நீங்கள் ஒவ்வொரு முறையும் இயேசுவே என்று அழைக்கும் போதும் தேவனே எங்களோடு இரும் என்று அழைக்கிறீர்கள். அவர் தேவனாயிருக்கிறார். அவர் நம்மோடு இருக்கும் தேவனாக, நமக்காக இருக்கும் தேவனாய் இருக்கிறார். அவர் கன்னியின் வயிற்றிலே பிறந்த நம்முடைய இரட்சகராயும் இருக்கிறார். நீங்கள் அவர் மீது விசுவாசம் வைத்திருக்கிறீர்களா? ஏசாயா இந்த கன்னியின் பிறப்பை குறித்த அடையாளத்தை கொடுத்த போது அவர்களில் ஒருவன் ஏசாயாவினிடத்திலே வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும் என்று கேட்டிருப்பான். உடனே ஏசாயா, இது வெகு காலத்திற்கு பின்பு நிறைவேறப் போகிறது என்று சொல்லியிருப்பான். அப்படி இருக்கும் பொழுது அந்த காலத்து ஜனங்கள் எதிர்காலத்தை குறித்த அவருடைய தீர்க்க தரிசனம் எவ்வாறு உண்மை என்று அறிவார்கள்? இந்த கேள்வி நமக்கு எழும்புகிறது இல்லையா? ஏசாயா கூறின மற்ற தீர்க்க தரிசனங்கள் அப்பொழுது நிறைவேறியிருந்தன. அவைகளிலே ஒன்று அசீரிய படையெடுப்பின் போது எசேக்கியாவுக்கு ஏசாயா கூறின தீர்க்க தரிசனங்கள் அவ்வாறே நிறைவேறின. அசீரியர்கள் ஒருமுறை எருசலேமின் சுவருக்கு வெளியே சூழ்ந்திருந்தார்கள். அந்த வீரர்களின் எண்ணிக்கை 150,000 பேராகும். எருசலேமின் நிலை இப்பொழுது மோசமானது. எருசலேம் எதிரியின் கைகளில் விழுந்துவிடும் நிலை. அப்பொழுது எசேக்கியா தேவாலயத்திற்குள் சென்று முழங்காலில் நின்று முகம் தரையிலே பட தேவனுக்கு முன்பாக பணிந்தான். தேசத்தின் ரட்சிப்பிற்காக தேவனிடத்தில் மன்றாடினான். அப்பொழுது தேவன் எசேக்கியாவிற்கு ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக செய்தி அனுப்பினார். நீர் இதற்கு பயப்பட வேண்டாம், அசீரியர்கள் உன்னுடைய நகரத்திற்குள் வருவதில்லை, உம் நாட்டை கைப்பற்றுவதும் இல்லை என்று கூறி அடையாளமாக ஒரு காரியத்தையும் சொன்னார். அசீரிய ராஜா இதன் மேல் அம்பு எய்வதும் இல்லை என்றார். அதேபோல எருசலேமை சுற்றிலும் 150,000 வீரர்கள் சூழ்ந்திருந்த போதும் அவர்களிலே ஒருவன் கூட எருசலேமிற்கு எதிராக அம்பு எய்யவில்லை. ஒருவேளை ஒரு அம்பு நகரத்திற்கு எதிராக எய்யப்பட்டிருந்தாலும் ஏசாயா தீர்க்கதரிசி பொய்யான தீர்க்கதரிசி என்ற பெயரை மக்கள் மத்தியிலே பெற்றிருப்பார். ஆனால் பாருங்கள், ஒரு அம்பு கூட எதிராக பாயவில்லை. நகரம் முற்றுகையிலிருந்து விடுதலை பெற்றது. ஏசாயா சொன்னது அப்படியே நிறைவேறியது. ஆகவே ஏசாயா கொடுத்த இம்மானுவேலின் கன்னிகையின் பிறப்பு ஒருவேளை தாமதமாக இருந்தாலும் அது உறுதியாக நடக்கும் என்று அந்த ஜனங்களால் நம்ப முடியும். அது அவ்விதமே நிறைவேறிவிட்டது என்பதற்கு புதிய ஏற்பாடு சாட்சி கொடுக்கிறது. ஆம் அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் தருகின்ற வாக்குத்தத்தமான தீர்க்க தரிசனங்களை தேவன் நிச்சயமாகவே நிறைவேற்றுவார். சில வாக்குத்தத்தங்கள் சீக்கிரமாகவும் சில வாக்குத்தத்தங்கள் தாமதமாகவும் நிறைவேறும். ஏனென்றால் தேவனே அவை எல்லாவற்றிற்கும் காலங்களை குறித்திருக்கிறார். அது சரியான காலத்திலே நிறைவேறும் என்பது உறுதி. தாமதமாக நிறைவேறி இருக்கிறது என்று நீங்கள் ஒருபோதும் நினைக்கக்கூடாது. சில சூழ்நிலைகளிலே வாக்குத்தத்த நிறைவேறுதலில் கால தாமதத்திற்கு நம்முடைய அவிசுவாசம்
மற்றும் நாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஒத்துழைக்காத நிலைதான் அடிப்படையான காரணமாக இருக்கும். தேவன் ஒருபொழுதும் காலம் தாழ்த்தி செயல்படுகிறவர் அல்ல. தேவன் உங்களுக்கு ஒன்றை வாக்கு பண்ணுவாரானால் அதை நிச்சயம் நிறைவேற்றுவார். ஆகவே மனிதனை நம்புவதை விட, மேலான அதிகாரிகளை நம்புவதை விட கர்த்தரை முற்றிலும் நம்புங்கள். ஏசாயா 7:15 தீமையை வெறுத்து நன்மையை தெரிந்து கொள்ள அறியும் வயது மட்டும் அவர் வெண்ணெயையும் தேனையும் சாப்பிடுவார். இது பாலஸ்தீன மக்களுடைய எளிமையான உணவு, ஏழைகளின் உணவு பழக்க வழக்கம் இது. அவர் ஏழை தச்சனுடைய மகனாக வளர்ந்தார். அப்பொழுது இந்த உணவே அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். இவர் சாதாரண ஏழையானவர் மட்டுமல்ல, அவர் ஒரு சாதாரண மனிதனாக வளர்ந்தார் என்பதை காட்டவும் இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அவருக்கு பரலோக மன்னா கொடுக்கப்படவில்லை. மனுஷகுமாரனாக இருந்தபடினாலே வெண்ணெயையும் தேனையும் தான் சாப்பிட கொடுத்தார்கள். நம்முடைய இயேசு தெய்வத்தில் தெய்வமானவர், மனிதனில் மனிதனானவர். இந்த மனு உருவை எடுக்கும் பொழுது தன்னை எவ்வளவாக தாழ்த்தினார் என்று கவனித்து பாருங்கள். பிலிப்பியர் 2:6-7 வாசிக்கிறேன். அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் இவ்வாறு தன்னை தாழ்த்தினதால் அவருக்கு உண்டான மேன்மை என்ன என்பதை பற்றி பிலிப்பியர் 2:9 நாம் பார்க்கிறோம். தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தினார் என்று அறிகிறோம். தாழ்த்தும் போது உயர்வு என்பதே வேதம் தரும் போதனை. நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலேயும் எவ்வளவாக உங்களை தாழ்த்துகிறீர்களோ அவ்வளவாக உயர்த்தப்படுவீர்கள். தொடர்ந்து ஏசாயா 7:16 பாருங்கள். அந்த பிள்ளை தீமையை வெறுக்கவும் நன்மையை தெரிந்து கொள்ளவும் அறிகிறதற்கு முன்னே நீ அருவருக்கிற தேசம் அதன் 2 ராஜாக்களால் விட்டுவிடப்படும். இந்த வசனம் மேசியாவின் வருகையின் போது நிறைவேறும் என்பதை தெளிவாக பார்க்கிறோம். ஆகாசின் நாட்களிலே நிறைவேறவில்லை என்று அறிகிறோம். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே வாக்குத்தத்தம் நிறைவேற காலம் ஒன்று நியமிக்கப்பட்டிருக்கிறது. சில வாக்குத்தத்தங்கள் பின்னாகவும் சில முன்பாக உடனடியாகவும் நிறைவேறுகிறதா இருக்கிறது. எல்லாவற்றிற்கும் நியமிக்கப்பட்ட காலம் இருக்கிறது. ஆகவே சரியான சமயத்திலே நமக்கு நிறைவேற்றப்படும். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு ஆதி முதலே அறிவிக்கப்பட்டு வந்தது. இதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஆனால் கலாத்தியர் 4:5 பார்க்கிறது போல, காலம் நிறைவேறின போது ஸ்திரீனிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழானோருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார் என்று அறிகிறோம். ஆம், வாக்குத்தத்தங்கள் நிறைவேற காலம் உண்டு. நியமித்த காலத்திலே சரியான நேரத்திலே தேவன் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுவார். ஆகவே பொறுமையோட காத்திருப்போம். அவர் ஒருபோதும் காலம் தவறுகிறவர் அல்ல. ஏற்ற சமயத்திலே ஏற்ற விதமான ஆசீர்வாதங்களை அவர் தருவார். நம் வாழ்வு சீராகவே செல்லும்படி அவருடைய ஆசீர்வாதம் இருக்கும். அருமையானவர்களே, நாம் இன்று தியானித்த சத்தியத்தை சற்றே ஒருமுறை கூட நினைவிற்கு கொண்டு வருவோமா? தேவன் தமது தீர்க்கதரிசியின் மூலமாக ஆகாசிடம் ஒரு அடையாளத்தை வேண்டிக் கொள்ளும்படி கேட்கிறார். ஆனால் அவன் கேட்க மறுத்தான் என்று பார்த்தோம். ஆகவே தேவன் அவனுக்கு மட்டுமல்லாது முழு உலகத்திற்கும் அடையாளமான இம்மானுவேலை பற்றிய தீர்க்க தரிசனத்தை சொன்னார். தேவனிடத்திலே அடையாளம் கேட்பது தவறில்லை. அவர் நம்முடைய நிலையை அறிவார். நாம் இந்த உலகத்திலே வாழ்கிறோம். அநேக ஆவிக்குரிய காரியங்களை நம்மால் உறுதி செய்து கொள்ள இயலாது. ஆகவே நாம் தேவனிடத்திலே காரியத்தை உறுதிப்படுத்தும்படியாக கேட்கலாம். தேவன் நம்மீது கொண்ட இரக்கத்தினாலும் கிருபையினாலும் அவர் தருவார். ஆகாஸ் தேவனை நம்பாத தீமையான மனிதனாக இருந்த பொழுதும் அடையாளத்தை கொடுக்க தேவன் முன் வந்தார். அப்படி இருக்கும் பொழுது தேவனை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிற உங்களுக்கு அடையாளத்தை தரமாட்டாரா? உங்களுக்கு கொடுத்த தம்முடைய வாக்குத்தத்தத்தை ஒரு அடையாளத்தின் மூலமாக உறுதிப்படுத்த அவர் விருப்பமாயிருக்கிறார். நியாயாதிபதிகள் 6 வாருங்கள். அங்கே தேவன் கொடுத்த வாக்குத்தத்த நிறைவேறுதலை உறுதிப்படுத்த கிதியோன் கேட்ட அடையாளத்தை பார்க்கிறோம். தேவன் அவன் மூலமாக இஸ்ரவேலை ரட்சிக்கப் போவதாக அவனோடு வாக்கு பண்ணினார். நியாயாதிபதிகள் 6:36 முதல் 40 வரையுள்ள வசனங்களிலே இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறோம். அதை நீங்கள் வாசித்து தியானியுங்கள். கிதியோன் அங்கே பணிவாக தேவனை கனப்படுத்தி
மிகவும் பயபக்தியோடு அடையாளத்தை கேட்கிறான். தனக்கும் தேவனுக்கும் இடையே உள்ள தூரத்தை அவன் சரியாக அங்கே பராமரிக்கிறான். இந்த அடையாளத்தை கேட்பதின் மூலம் அவன் என்ன சொல்கிறான் என்றால், தேவனே, நான் உம்மை விசுவாசிக்கிறேன், ஆனாலும் என் அவிசுவாசத்தில் உதவி செய்யும் என்று சொல்கிறான். நாமும் கூட அவிசுவாசத்தின் மத்தியிலும் தேவனிடத்திலே உதவி கேட்டு விசுவாச வாழ்க்கையிலே வளர வேண்டியது அவசியம். நம் தேவன் எவ்வளவு கிருபை உள்ளவராக இருக்கிறார்! விசுவாசிகள் பலவீனமானவர்களாக காணப்படும் போதும் தேவன் அவர்கள் மேல் மனதுருகி அவர்களுக்கு உதவி செய்கிறார். தேவன் கிதியோன் கேட்ட 2 அடையாளங்களையும் நிறைவேற்றி அவனை விசுவாசிக்க செய்ய உதவி செய்தார். இந்த நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, நம்முடைய விசுவாச வாழ்க்கையிலேயும் நமக்கு உதவி செய்ய தேவன் ஆயத்தமாகவும் கிருபை பொரிந்தனவராகவும் இருக்கிறார். எனவே நாம் எதை குறித்தும் கவலைப்படவோ கலங்கவோ தேவையில்லை. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இது எனக்கு புரியவில்லையே, ஆவிக்குரிய வாழ்க்கை என்றால் என்ன, அதை எவ்வாறு நடத்துவது என்றெல்லாம் சந்தேகப்பட வேண்டியதில்லை. எதையுமே நாம் புரிந்து கொள்ளும்படியாக நமக்கு உதவி செய்ய அவரிடத்திலே நாம் கேட்கலாம். ஆவிக்குரிய வாழ்க்கையை பற்றி கற்றுத்தர ஆண்டவரிடம் கேளுங்கள். அவிசுவாசத்தை மேற்கொள்ள உதவும்படி கேளுங்கள். அவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை உறுதிப்படுத்தும்படி அடையாளம் கேளுங்கள். எல்லாவற்றையும் அவர் உங்களுக்கு செய்வார். எபிரேயர் 4:15-16 பாருங்கள். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாதவராயிருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்திலே சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேரக்கடவோம். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல கர்த்தாவே, இந்த கால வேளையிலே உம்முடைய வசனங்களை நாங்கள் கேட்கவும் அதை குறித்து சிந்திக்கவும் நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல வாய்ப்பிற்காக நாங்கள் தாழ்மையோடும் முழு இதயத்தோடும் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, ஏசாயா மூலமாக நீர் சொன்ன வாக்குகளை நிறைவேற்றினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். எங்களுக்காக இயேசு கிறிஸ்து கன்னியினிடத்திலே பிறக்க நீர் கிருபை செய்தீர், அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் வாழ்க்கையிலேயும் நீர் கொடுக்கும் அடையாளங்களை, வாக்குத்தத்தங்களை நம்பி விசுவாசித்து காத்திருக்க நீரே கிருபை செய்யும். இந்த நிகழ்ச்சியை கேட்கிற யாருடைய உள்ளத்திலேயாவது நீர் கொடுத்த வாக்குத்தத்தங்களை நீர் இன்னமும் நிறைவேற்றவில்லையே என்ற கேள்விக்குறியோடும் கவலையோடும் துக்கத்தோடும் சந்தேகத்தோடும் இருப்பார்கள் என்றால் அவர்களுக்கு விசுவாசத்தை நீர் பலப்படுத்தும். நீர் எல்லாவற்றையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்கிற கர்த்தராய் இருப்பதற்காக தாழ்மையோடும் முழு இருதயத்தோடும் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. நாங்கள் எப்பொழுதும் உம்மை விசுவாசிக்கிறவர்களாய் காணப்படவும் உம்முடைய சமூகத்திலே சார்ந்து கொள்ளவும் உம்முடைய சித்தத்தையே செய்யவும் நீரே எங்களை வழிநடத்த வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென்.